திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. யெகோவா சிக்கேனு நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிக்கேனு நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கென்று சங்கீதம் 24:5 அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். யார் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெறுகிறவன், தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியை பெறுகிறவன் என்பதை மேலிருக்கிறதான 3, 4 இந்த 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான், கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. இப்படி தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் கபடாய் ஆணையிடாமல் கர்த்தருடைய பிரியமானவர்களே பர்வதத்தில் ஏறுகிறதற்கு தகுதி உடையவனா இந்த பூமியில வாழ்கிறாளே, அந்த மனுஷன் அந்த மனுஷி கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவானாம். அன்பானவர்களே, தேவனாலே ஆசீர்வாதத்தை வாங்குறது இருக்குது. சுய முயற்சியாலே மனிதர்கள் சில ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்கு பிரயாசப்படுவாங்க. எப்போ ஒரு மனிதன் தேவ சமூகத்திற்கு ஏறுகிறதற்கு தகுதி உடையவனாய் தன் ஜீவியத்தை மாற்றிக்கொள்கிறானோ, தன் ஜீவியத்தை மாற்றிக்கொள்கிறாளோ, அப்படிப்பட்ட மனிதன் தன் தேவனாலே பிரியமான ஆசீர்வாதத்தையும் அவருடைய பிரியமானே தெய்வத்தால நீதியம் பெறுவான்ற வார்த்தையின்படி ஆசீர்வாதம் மட்டுமல்ல, தன் ரட்சிப்பின் தேவனாலே நீதியம் பெறுகிறதற்கு தேவன் இன்னும் நீதியின் மேல் நமக்கு தாகத்தையும் வாஞ்சையும் கர்த்தர் பெருக செய்வாராக. அதன் மேல் பாக்கியவான்கள் பிரியமான வாஞ்சை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று கர்த்தர் சொன்னது போல நீதியின் மேல் இன்னும் வாஞ்சையா இருந்து கர்த்தராலே நம்முடைய நீதியை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உமது சமூகத்திலே யார் ஏறுவான், உமது பரிசுத்த ஸ்தலத்தில் யார் வாசம் பண்ணுவான் அல்லது நிலைத்திருப்பான்? ஆண்டவரே, அவன் இருதயத்தில் சுத்தமுள்ளவன், கைகளில் மாசில்லாதவனாயிருந்து தன் ஆத்துமாவை மாய்க்கு ஒப்புக்கொடாமல் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான்ற வார்த்தையின்படி உம் பிள்ளைகள் ஆண்டவரே உமது ஆசீர்வாதத்தையும் உமது நீதியும் அவர்கள் பெற கர்த்தர் தமது நீதினால் உமது பிள்ளைகளை நிரப்பும். ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. God bless you, church. Have a blessed day.